F1 டெக்னிக்கல் வீடியோ 3. F1ல ரைடிங் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த ஹைட்ல நீங்க ஜஸ்ட் ஒரு mm வந்து சேஞ்சஸ் கொடுத்தாலும் அந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கும். ரைடிங் ஹைட்னா என்னன்னா F1 காரோட அந்த சேஸுக்கும் அந்த தரைக்கும் அதாவது ட்ராக்குக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் தான் ரைடிங் ஹைட்னு சொல்லுவாங்க. கார் வந்து ஃபாஸ்டா வந்து ட்ராக்ல போகும்போது காருக்கு மேல வந்து ஏர் ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி காருக்கு கீழேயும் ஏர் ஃப்ளோ இருக்கும். கீழே இருக்கிற ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா காரோட அண்டர்ல பிரஷர் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ டவுன் ஃபோர்ஸ் வந்து குறையும். ஸோ அந்த ஏர் ஃப்ளோ கம்மியா இருக்கணும்ட்டு காரோட ரைடிங் ஹைட்டை ரொம்ப எந்த அளவுக்கு லோவா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு லோவா வைப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா காரோட டவுன் ஃபோர்ஸ் அதிகமாயிட்டு காருக்கு வந்து அதிக ஸ்பீடு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கார்னர்ல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த காருக்கு கீழே வந்து அந்த ஏர் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வெனட்டரி டனல்ல வந்து கார் போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு செட்டப்ல தான் இருக்கும். அந்த ரைடிங் எஃபெக்ட் வந்து ஃபிட் பண்ணி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க ரோவா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஏர் ஃப்ளோ வந்து அன்ஸ்டேபிள் ஆயிடும் சில நேரத்துல. அப்படி அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா கார்னர்ல வந்து காரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. கிராஷ் ஆகும், சில நேரத்துல ஸ்லைட் ஆகும், டயரோட தேய்மானம் ரொம்ப அதிகமா இருக்கும், காருக்கு டவுன் ஃபோர்ஸும் கிடைக்காது. இதனால பிரேக்கும் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆக சான்சபிள் இருக்கு. ஸோ அந்த ரைடிங் ஹைட்டை எப்படி வைப்பாங்க அப்படின்னா அது வந்து ஆப்டிமல் ரைடிங் ஹைட்ல வைப்பாங்க. அதாவது நமக்கு எந்த அளவுக்கு வந்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வைப்பாங்க. ரொம்ப கீழும் போக மாட்டாங்க, ரொம்ப ஹைட்டும் இருக்க மாட்டாங்க. இந்த சீசன்ல வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆஸ்டன் மார்டின் வந்து ரேஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஹைட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அவங்க ஹைட்டை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ P21, 22ல முடிச்ச அவங்க டிரைவர்ஸ் P14, 16ல முடிக்கிற அளவுக்கு அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கும். இதான் வந்து கிரவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு வந்து F1 டேர்ம்ஸ்ல சொல்லுவாங்க. இந்த மாதிரி F1 ரிலேட்டடா நீங்க தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க.